போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி பேசுறாங்க? ஜெயவர்தன் தம்பி அதை பத்தி கவலையே பட வேணாம். எங்களுக்கு பூத்ல ஆள் இருக்கு, தேசத்துல ஆள் இருக்கு, மாவட்டத்துல ஆள் இருக்கு. நீங்களே பாருங்க, ஒரு ரோட் ஷோக்கு எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாள்னு. அண்ணன் ஜெயக்குமார் பேசுறத பார்த்து ஒருவேளை ஜெயவர்தனை வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் போல இருக்கு. ஆக அவரும் பேசுறாங்க, அவங்க அப்பாவும் பேசுறாங்க. ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு. நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, இப்படிதான் ஓட்டு கேட்க நீங்கெல்லாம் வருவீங்க, அப்புறம் வரமாட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டு அம்மா அவர் தோலை தட்டி சொன்னாங்க, இங்க அப்படி இருக்கிறதா தான் அவங்க ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்க, நமக்காக தானே வந்திருக்காங்க, இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி தேர்தல் ஆணையம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அதிமுக எங்க கூட இப்ப கூட்டணியில் இல்லை, இரட்டையில கிடைக்கலையா? ஆக நாங்க வந்து அதுல தலையிடுறதே இல்லை. வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் இன்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம். அங்கே பாரதத்திற்கு மோடி கேரண்டி, தென் சென்னைக்கு அக்கா தமிழிசை கேரண்டி. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். நேற்றைய தினம் விருகம்பாக்கம், மாலையில வேளச்சேரி, காலையில டி நகர், இப்ப சைதை, ஏறக்குறைய 4 தொகுதிகளை நான் தொட்டு இருக்கேன். எல்லா நாளை காலைல மயிலாப்பூர், ஆக அதுக்கு அடுத்தால சோழிங்கநல்லூர். அப்படின்னா இந்த 3 நாளைக்குள்ள 6 தொகுதியும் நான் சுற்றுப்பயணம் பாதி செஞ்சிருக்கேன். மக்களிடம் ஆதரவு அபரிதமாக இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை ஒரு சாதாரண அரசியல்வாதிக்குள்ள அடைச்சு ஒரு சாதாரண வேட்பாளரை பார்க்க வேண்டாம். உங்க அக்காவா, உங்க சகோதரியா, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். நான் இப்போ புதுசா உங்களுக்கு வந்திருக்கேன். என்னோட பணி எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அதனால எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சாரம் மிக பிரமாதமா நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தம்பி அண்ணாமலை வருகிறார்கள். மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை நாளைக்கு 2 இடங்கள் ரோட் ஷோல கலந்துக்கிறார். குறிப்பா எம்ஜிஆர் நகர், திருவள்ளுவர் நகர். சரி, இப்ப பாக்குறீங்களா, நீங்க ஜெயவர்தன் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க இப்ப பாக்குறீங்களா இல்லையா? பத்திரிகை சகோதரர் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று. அவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்பா. இப்ப நான் என்ன கேக்குறேன், போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சொன்னாங்க. கொஞ்சம் கீழே இருக்கீங்க. போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி பேசுறாங்க? ஜெயவர்தன் தம்பி அதை பத்தி கவலையே பட வேணாம். எங்களுக்கு பூத்ல ஆள் இருக்கு, தேசத்துல ஆள் இருக்கு, மாவட்டத்துல ஆள் இருக்கு. நீங்களே பாருங்க, ஒரு ரோட் ஷோக்கு எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாள்னு. இன்னொன்னு, அண்ணன் ஜெயக்குமார் வேற ஜெயவர்தனுக்கு பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், அவங்கள மாதிரி நான் அவங்க அப்பா தோல்ல ஏறி அரசியல் பண்ணலப்பா. நான் எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு அரசியல் பண்றேன். அண்ணன் ஜெயக்குமார் பேசுறத பார்த்து ஒருவேளை ஜெயவர்தனை வந்தா கூட ஜெயக்குமார் தான் போய் பேசுவார் போல இருக்கு. ஆக அவரும் பேசுறாங்க, அவங்க அப்பாவும் பேசுறாங்க. ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அவர் மட்டுமே பேச மாட்டேன்றாரு. ஆக இதுலயே ஒரு தனித்தன்மை இல்லை. அதனால அதே மாதிரி சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் இங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான். அதனால நான் யாரையும் குறை சொல்லல. என்னோட நல்ல தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்ல, ஒரே நிமிஷம், தலைவர்களை புகழ்வதில் எந்தவித தவறும் இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க தலைவர்களை பாரத பிரதமர் பாராட்ட வேண்டாமா? பாரத பிரதமர் பாராட்டுகின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது, அந்த தகுதி அந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம தலைவரை இன்னொரு மாற்று கொள்கை உள்ள ஒரு தலைவர் பாராட்டி பேசினால் மகிழ்ச்சி அடைவோம். ஆக இப்ப இவங்க தலைவர்களை கூட இவங்க ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்களா? இவங்க தலைவர்களை கூட ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்களா? மரியாதையா பார்க்கலையா? இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஓ நம்ம தலைவர் பிரதமர் பேசுறாரு,
அப்ப நம்ம தலைவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறான்னு நினைப்போம். ஆனா இவங்க ஆதங்கப்படுகிறார்கள். இதுவே அவர்களின் சுயநலத்தை காண்பிக்கிறது என்பது எனது கருத்து. பாஜகவோட முன்னணி தலைவர் நீங்க, உங்க தொகுதி தவிர்த்து வேற எந்த தொகுதியில நீங்க பிரச்சாரம் செய்யறீங்க? இல்ல, நான் இப்ப முன்னணி தலைவர் இல்லப்பா, நான் இப்ப சாதாரண வேட்பாளர், அவ்வளவுதான். முன்னணி தலைவர் எங்களதுல நிர்வாகத்துல முன்னணி தலைவர்களா இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு சாதாரண தொண்டர். ஏன்னா எனக்கு கட்சி பதவி எதுவும் இல்ல. அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப நான் சாதாரண தொண்டர், முன்னாள் மாநில தலைவர், அப்ப மாநில தலைவரா இருந்தேன், சாதாரண தொண்டர். ஆக சாதாரண வேட்பாளர் என் தொகுதிக்குள்ள நான் பணியாற்றுறேன். நிச்சயமாக, அதாவது மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். நான் கேட்கிறேன், விக்ஷித் பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்னன்னா அப்பவே அந்த நேரத்திலே என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையவில்லையோ அப்பவே பதிவு செஞ்சாங்க. இப்ப நான் முதல்வன் திட்டம்னா என்ன, எப்ப ஆரம்பிச்சாரு? பாரத பிரதமர் ஒரு வருஷமா விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சி அடைந்த பாரதம். நான் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் எனக்கு தெரியும். 38 நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். உங்களுக்கு கேஸ் கிடைக்கலையா, இப்ப பதிவு செய்யுங்க. சாயந்தரம் கேஸ். வீடு கிடைக்கலையா, இப்ப பதிவு செய்யுங்க. இந்த வாரமே வீடு. உங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் இல்லையா, இப்ப பதிவு செய்யுங்க, இப்பவே கிடைக்கும். ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு இல்லையா, இப்ப பதிவு செய்யுங்க. இது யார் கொண்டு வந்தது? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது. ஆக அது மாதிரி ஸ்கில் இந்தியா, அட்டல் திட்டம்னு ஒன்று இருக்கு. இதை தான் இவர் நானே மாணவர்கள் திட்டம்னு கொண்டு வந்துட்டார். ஆக எதுவுமே தமிழக அரசின் ஒரிஜினல் திட்டம் கிடையாது. இன்னைக்கு அப்படியே மேடையில் பேசுற விதம் வரைக்கும் பிரதமர் இருந்து காப்பி அடிச்சதுப்பா. அது என்ன சொல்றேன்னு இல்ல, எப்பவுமே நம்ம நல்லது செஞ்சா மக்கள் வரவேற்பார்கள். உதாரணத்திற்கு இப்ப நான் புதுச்சேரியை விட்டுட்டு வந்துட்டேன், தெலுங்கானா விட்டு வந்துட்டேன். மக்கள் தினம் எனக்கு போன் பண்ணி ஏன் நீங்க எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு தான் நம்ம செயல்பாடு இருக்கணும். இது நீங்க நாம சொல்லல, மக்கள் சொன்னாங்க ஏன் வரலன்னு. நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, இப்படிதான் ஓட்டு கேட்க நீங்க எல்லாம் வருவீங்க, அப்புறம் வரமாட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டு அம்மா அவர் தோலை தட்டி சொன்னாங்க, இங்க அப்படி இருக்கிறதா தான் அவங்க ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்பாங்க, நமக்காக தானே வந்திருக்காங்க, இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு கூட ஒரு பெரியவர் பேசுனது நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எதற்கெடுத்தால் நீங்க நேரா வந்து நிப்பீங்கன்னு. அதனால இது மக்களின் கருத்து, நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. பரிசீலனை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் சில கட்சிகளுக்கு வந்துட்டு தேர்தல் சின்னம் கூட ஒதுக்காம இருக்கு. ஒரு வேட்பாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் வேட்பாளருக்கும் இல்ல பிரச்சனை. நாம இதுல தலையிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதிர்கட்சியில வந்துட்டு பாஜக கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு உடனே சின்னம் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அதிமுக எங்க கூட இப்ப கூட்டணியில இல்ல, இரட்டையில கிடைக்கலையா? ஆக நாங்க வந்து அதுல தலையிடுறதே இல்லை. அதனால என்ன பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் அது தானாக. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன், ஈரோடு எம்பி, மதிமுக எம்பி, அவர் இறந்தது எனக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும். இன்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு? கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார். இது மன்னிக்க முடியாத குற்றம். உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு நீட்ல ஒரு தவறு நடந்த உடனே அது உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மிகுந்த மனவேதனையா இருக்குது. இதுக்கு ஸ்டாலினும் பதில் சொல்லணும், வைகோவும் பதில் சொல்லணும். இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஒரு சாமானிய தொண்டனை, இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா? ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சுட்டாரு. ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும், அவங்க கட்சியில வாரிசு ஒளியட்டும், அப்புறம் எங்களை பத்தி அவங்க பேசலாம்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே எதிர்கட்சி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க தெலுங்கானாலே இருக்க மாட்டேன்றாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு இதே எதிர்கட்சி குறை சொன்னாங்க. 40 ஆண்டு காலமாக நான் அங்க உள்ள
அண்ணன் நான் கேட்டேன், ஜெயவர்த்தனே கூட அண்ணன் வந்து ரொம்ப நாளாக வட சென்னையில் தான் இருக்காரு, வட சென்னையில் போட்டி போட்டிருக்கலாமே. ஆக நான் 40 வருஷமாக தென் சென்னையோட வாசி, தென் சென்னையோட வாக்காளர். அதனால் மக்களின் பிரச்சனை எனக்கு தெரியும். என்னை அந்நியம் என்று யாரும் சொல்ல முடியாது. பத்திரிகை சகோதரர்கிட்ட நான் விட்டுறேன். எனக்கா நான் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி இருந்திருக்கேனா? இல்லை. இதெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதுதான். ஆனால் பேரை மாற்றி ஊரை மாற்றினா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மக்கள் நன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அடையாளம் கண்டு கொள்வார்கள். நன்றிப்பா. இல்லை அதில் நான் இப்போ கவர்னரா இல்லை, அதனால இப்போ கருத்து சொல்ல முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னம் தாமரை சின்னம், நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய அன்பை பெற்ற சின்னம் தாமரை சின்னம், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம், டாக்டர் அன்புமணி அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம், அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை சின்னம், அண்ணன் டிடிவி அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம், அண்ணன் டி.கே. வாசன் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தாமரை சின்னம். கடல் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் அலை இல்லையே தவிர இங்கே தலைகள் இருக்கிறது, தொண்டர்களின் தலைகள். அந்த அளவிற்கு பலம் பொருந்திய ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் உங்கள் சகோதரியாக உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தனியாத ஆசையினால் தான் நான் இங்கே உங்களிடம் நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னெல்லாம், சாதாரண பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் சென்னையில் இருக்கிறது. சென்னையில மழை வெள்ளம் வந்ததற்கு காரணம் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யாததுதான், மழைநீர் வடிகாலை சரி செய்யாததுதான். ஆக இது எத்தனை ஆண்டு காலம் இதே சைதாப்பேட்டையில எவ்வளவோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் பல முறை ஆட்சி செய்திருக்கிறாங்க. அண்ணன் ஸ்டாலின் இப்ப மட்டும் முதலமைச்சரா இல்ல, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அண்ணன் ஸ்டாலின் மேயரா கூட இருந்திருக்கிறார். ஆக அப்படி இருக்கும் போது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யல. எனது ஆசை என்ன என்றால், மறுபடியும் நான் சொல்றேன், அன்றாட பிரச்சனை. இங்க உள்ள எம்பிட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க, இப்ப இருக்கிற எம்பிட்ட உங்க மன கஷ்டம் படும்படி நடக்கிறது என்ன அப்படின்னா, யுக்ரைன் வார், ரஷ்யா வார், வடகிழக்கு மாநிலங்கள், காஷ்மீர் பிரச்சனை. ஆனா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க தென் சென்னையில, அதை பத்தி கவலை இல்லை. ஆக பக்கத்து வீட்டுக்கார பொண்ணாக இருந்து உங்களின் அன்றாட பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தனியாத ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே இருக்கின்ற 2 பேர், எதிர்த்து போட்டி போடுகின்ற பிரதான கட்சியை சார்ந்த 2 பேர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க. அப்ப இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை நீங்க ஒரு தராசுல வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆளுநரா இருந்து 2 மாநிலத்துல மக்கள் நல திட்டங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படி செஞ்சேன்னு நீங்க ஒரு தராசு தட்டுல வச்சுக்கோங்க. இதை நீங்களே இந்த முடிவுக்கு நான் உங்களையே விட்டு விடுறேன். தெலுங்கானால ஒரு 6 பழங்குடி கிராமத்தை தத்தெடுத்து மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களுக்கு மக்கள் தர்பார் என்று ஒன்று நடத்தி, இன்னும் சொல்ல போனா நீங்க இங்கே இல்ல, தெலுங்கானாவோட பத்திரிகை சகோதரர் யார்ட்டையான்னு கேட்டு பாருங்க, ராஜ்பவனை எப்படி கூப்பிட்டீர்கள் என்று. பிரஜாபவன், மக்கள் பவனம். அதே மாதிரிதான் புதுச்சேரியில எனக்கு மனதுக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது என்னன்னா, 10% இடஒதுக்கீடு அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசிடம் இருந்து பெற்று தந்தது. இப்படி எவ்வளவோ திட்டங்களை நாம செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆக மக்கள் தொடர்பு இல்லாத, மக்களின் நேரடி தொடர்பு இல்லாத ஆளுநர் பதவி மூலமே நம்மால் இதை செய்ய முடியும் என்றால், நேரடி மக்கள் தொடர்போடு அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பாசத்தை பகிர வேண்டும் என்ற தனியாத ஆசையில் தான் நான் வந்திருக்கிறேன். இன்னொன்று, ஏதோ தமிழ்நாடுனா திமுக அதிமுக தான், அவர்களுக்கு இல்லாமல் தேசிய கட்சிக்கு இடம் இல்லை என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் வந்தா மாத்திரம் வராராம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பல இடங்களில் தமிழை, ஐநா சபை வரைக்கும் தமிழை ஒலிக்க செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் கொடுமை உதயநிதி வீட்டுக்குள்ள இருக்க சொன்னாரு,
மணி அடிக்க சொன்னாரு. நான் கேட்கிறேன், தம்பி வீட்டுக்குள்ள இல்லாம மணி அடிக்க சொல்லாம உள்ள இருக்க சொல்லாம இருந்தா பல லட்சம் உயிர்களை நாம் இழந்திருப்போம். உலக சுகாதார மையம் சொல்கிறது இத. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரையும் உள்ள உட்கார சொன்னதுனாலதான் இந்தியா தப்பித்தது என்று நான் சொல்லல, நீங்க சொல்லல, உலக சுகாதார மையம் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு கேஸ் விலைய தேர்தலுக்காக குறைச்சோம் அப்படின்னு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 100 ரூபாய் மானியம் குறைப்பேன்னு சொன்னீங்களா? குறைச்சிங்களா? பெட்ரோல் டீசல் விலை இனிமே குறைப்பாங்களாம். அண்ணன் ஸ்டாலின் ஒரே ஒரு முறை இந்த பார்டரை தாண்டி புதுச்சேரிக்கு போய் அவர் காருக்கு பெட்ரோல் போடட்டும். அவருக்கு 10 லிட்டர் போட்டாருன்னா 100 ரூபாய் அவருக்கு மிச்சமாகும். டீசல் 10 லிட்டர் போட்டாருன்னா 90 ரூபாய் அவருக்கு மிச்சமாகும். ஆக பாண்டிச்சேரியில செய்ய முடிஞ்சதை கூட தமிழ்நாட்டில் உங்களால செய்ய முடியல. ஆனா நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்க. அதனால அண்ணன் சுப்பிரமணியம் இங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் தடுப்பூசி அரசாங்க மருத்துவமனையில போய் போடல, தனியார் மருத்துவமனையில தான் போட்டுக்கிட்டாரு. ஆனா நான் அரசாங்க மருத்துவமனையில போட்டுக்கிட்டேன். அப்ப அதுக்கு கூட உங்க துறையில உள்ள இதுக்கு கூட முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தம்பி உதயநிதி சொல்றார் முதலமைச்சர் நிர்வகிச்சாருன்னு. ஆனா என்ன செஞ்சாரு? முதல் பேஸ் வரும்போது நீங்களாம் ஆட்சியில இல்லையே. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் இல்லை என்றால் இன்று தடுப்பூசி வந்திருக்காரு. நாமெல்லாம் இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக நமது வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சைதாப்பேட்டையில பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும். இந்த சைதாப்பேட்டையில நீங்க வீட்டுக்கு தான் விருகம்பாக்கம் வரணும்னு இல்ல. இன்னொருத்தர் சொல்றாரு நான் கன்னியாகுமரியில போட்டி போடுறதா இருந்தனா, ஆனா நான் இங்க தென் சென்னையை நான் இப்ப தேர்ந்தெடுத்தனா. நான் 40 வருஷமா தென் சென்னையில் குடியிருக்கிறேன். 40 வருஷமா தென் சென்னையின் வாக்காளர். அதனால்தான் நான் இந்த தேர்தலை ஓட்டு கேட்கின்ற வேட்பாளரா நான் சந்திக்கல, வாக்காளரா நான் சந்திக்கிறேன். அப்பதான் உங்களின் பிரச்சனைகள் முழுவதுமாக எனக்கு தெரியும். அதனால் இங்கே உள்ள பிரச்சனை கொசுங்க. நான் விருகம்பாக்கம் வழியா வரேன், சாக்கடை, தூர்வாரப்படாத சாக்கடைகள், கொசு தொல்லை. நான் கேட்கிறேன், இதே சைதாப்பேட்டை மக்கள் கொசு தொல்லை இல்லாமல் உங்களால் இருக்க முடிகிறதா என்று நான் கேட்கிறேன். சாக்கடைகள், மழை வெள்ளம், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நேரடியா அவர்களின் விருப்பத்தோடு, அவர்களின் சப்போர்ட்டோடு, அவர்களின் பாதுகாப்போடு, அவர்களின் விருப்பத்தோடு போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர், இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அது மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள், சகோதரர் அன்புமணி அவர்கள், சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள், சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள், சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள், சகோதரர் எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய அம்மா அவர்களால் நேரடியாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட அண்ணன் OPS அவர்களின் அன்பு தம்பிகள், அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள். ஆக நீங்கள் எல்லாம் பக்க பலமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதனால் நிச்சயமாக இந்த தொகுதியில் தாமரை மலர்ந்தே தீரும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்திலும் தாமரை மலரும், தென் சென்னையிலும் தாமரை மலரும், இந்த சைதாப்பேட்டையிலும் தாமரை மலரும். சைதை சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான், பாஜக சைதாப்பேட்டையில ஓட்டு வாங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சைதாப்பேட்டை அதிகமாக வாக்குகளை வாங்கி தாமரையை மலரச் செய்தது என்று இந்த சைதை சகோதரர்கள் நமக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அன்போடு உங்களிடம் நான் வேண்டி கேட்டு, வேண்டும் மோடி மீண்டும் மோடி. அங்கே பாரதத்திற்கு மோடி கேரண்டி, தென் சென்னைக்கு அக்கா தமிழிசை கேரண்டி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த அக்காவை எப்ப வேணாலும் கூப்பிடலாம், எப்ப வேணாலும் வர வைக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடோடி வருகின்ற அக்கா வேணுமா?
வேறு யாராவது வேணுமான்னு முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.